All the best for your college life. Enjoy பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்னா, நிறைய பேர் வந்து 12th காலேஜுக்கு ப்ரொமோட் ஆகிற நிறைய குழந்தைகள் இருப்பீங்கன்னு தெரியும். அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லலாம் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, சும்மா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நான் ஒரு வீடியோ யோசித்தேன். நான் வந்து 12th முடித்தோன்னே காலேஜ் அப்ளை பண்ணோன்னே நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் பயந்த சுபாவம், எல்லாத்துக்குமே பயப்படுவேன். ஈவன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் பயப்படுவேன், எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் பயப்படுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கூட இது வந்து எனக்கு ஒரு 10வது டேக்கு. நான் இன்னுமே பயந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அதனால வந்து சும்மா நான் வந்து பேசினா கொஞ்சம் உங்களுக்கு பயம் போகும்னு நினச்சி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். காலேஜ் வந்து ஒரு புது என்விரான்மெண்ட், ஓகேவா? ஸ்கூலும் காலேஜும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், இதான் நான் சொல்லுவேன். நான் படித்தது எல்லாமே எத்திராஜ் காலேஜில் தான். ஸோ நான் இந்த இயர் தான் பாஸ்ட் அவுட் ஆனேன். நான் 12th முடித்தோடனே எனக்கு மைண்டில் வந்து ஒன்று இருந்துச்சு, விஸ்காம் தான் எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு ஸ்கூல் டைம்லேருந்தே. நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தம் 4 காலேஜில் அப்ளை பண்ணேன். எத்திராஜ் காலேஜ், MOP, ஸ்டெல்லா மேரிஸ், அப்புறம் WCC. ஸோ 4மே உமன்ஸ் காலேஜ் தான். நான் வந்து கோயட் பக்கம் போல. ஏன்னா நான் வந்து 12th அதான் LKG to 12th ஃபுல்லாகவே நான் கோயட்லேயே படிச்சிட்டேன். ஒரு புது என்விரான்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் உமன்ஸ் காலேஜ் போயிட்டேன். அப்புறம் நான் அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு காலேஜ் உடனே ஃபோன் பண்ணி இது பண்ணேன். எத்திராஜ் காலேஜில் தான் அந்த டிபார்ட்மெண்ட், விஸ்காம் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணாங்க. அப்புறம் நான் ஓகே நம்மளை ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் போய் சேர்ந்துட்டேன். நான் அடுத்து வந்து எனக்கு WCC, MOPலாம் லைனாக கூப்பிட்டாங்க. பட் நான் எத்திராஜ் காலேஜில் சேர்ந்துட்டனால என்னால் இது பண்ண முடியல. எஸ், இதுதான் நான் வந்து காலேஜ் சேர்ந்த கதை. ஸோ நீங்கள் எத்திராஜ் காலேஜில் வந்து அட்மிஷன் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கேன். என்னென்னா அகாடமிக், என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஆல்சோ சோஷியல், இது அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பிளாப்ளா அப்படி பிரித்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒரு கேட்டகரியில் என்னென்ன காலேஜ் இது எப்படி வரும்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். அகாடமிக் பொறுத்த வரைக்கும் காலேஜில் வந்து ஸ்கூல் நம்ம எப்படி நீங்கள் அப்படியே பக்காவாக அப்படியே ஒரு டைம் டேபிளோட படிச்சிருப்பீங்களோ, காலேஜில் அப்படி கிடையாது. என்னென்னா உங்களுக்கு வந்து யாருமே வந்து டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட வந்து ஸ்கூலில் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. இது படிங்க, அது படிங்க, இது வரும், அது வரும்னு சொல்லுவாங்க. பட் காலேஜில் அப்படி கிடையாது. என்னென்னா நோட்ஸ் மேபி உங்களுக்கு புக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா தெரியல, ஆர் மேபி ஒரு புக் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு வந்து நான் விஸ்காம் படித்ததால எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு புக்கே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நோட் எடுத்துகிட்டு போனால் போதும். அதில் வந்து அவங்க நடத்த நாங்கள் நோட்ஸ் எடுக்கணும், அப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் ப்ராக்டிக்கல் செமஸ்டர் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் வந்து காலேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களை யாருமே கைட் பண்ண மாட்டாங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடி தான், நீங்களே தான் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். 12th அப்போல்லாம் நான் வந்து ஜாலியாக லீவ் போட்டுட்ருப்பேன். நான் வந்து என்னென்னா நாங்களாம் பிளான் பண்ணி ஒரு 2 days ஒன்றா லீவ் போட்டுருவோம். சாட்டர்டே நாங்கள் மொத்தமாக கிளாஸில் 4 பொண்ணுங்க இருப்போம், 4 பேருமே லீவ் போட்டுருவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்கூல் டைமில். பட் காலேஜ் அப்படி கிடையாது. அட்டெண்டன்ஸ் நீங்கள் வந்து எப்படி ஒரு கரெக்டாக நீங்கள் அட்டெண்டன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணணும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து வித்ஹெல்ட் ஆகும். வித்ஹெல்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப வந்து மேண்டிட்டரி. நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ஜாயும் பண்ணிக்கலாம். பட் அட்டெண்டன்ஸ் பத்திரமா பார்த்துக்கோங்க, அதான் நான் சொல்லுவேன். எங்கேயாவது கல்ச்சுரல்ஸ் ஏதாவது போகிறீங்கனாலும் கரெக்டாக ஏதாவது பெர்மிஷனு, ஓடி எல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாஸ் உள்ள போனோன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ இருக்கும். எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை, நம்மளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்லலாம். நான்லாம் வந்து அப்படியே நடுங்கிடுவேன் நான். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பேசுகிறவங்க வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து அப்படியே உங்கள் ஃப்ளோவில் பேசுங்க. ஒழுங்காக பேசாதவங்க வந்து உங்கள் இன்னும் பயமாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியாதவங்கலாம் வந்து அது அவங்க பேர், அப்புறம் என்ன ஸ்கூல் படிச்சிங்க, அப்புறம் வந்து எதுக்கு இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் என்ன ஆகணும், என்ன ஜாப் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் காலேஜில் நிறைய குரூப் ப்ராஜெக்ட்லாம் இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக டீம்லாம் சூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு 2nd year 3rd year ஒரு 1st yearலேயே வந்து நிறைய ப்ரெசன்டேஷன்லாம் அதை வைப்பாங்க. இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ், இந்த EVSலாம் சப்ஜெக்ட்லாம் இருக்கும். எங்களுக்குலாம் அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் வச்சாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குரூப்லாம் சூஸ் பண்ணி அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டாலே நான் வந்து அந்த இடத்த விட்டு பயந்து நேர்ப்பனாலே அந்த 1 week எனக்கு தூக்கமே வராது ப்ரெசன்டேஷன். ஸ்கூலில் வந்து எல்லாருமே ஒரே ஏஜ் கேட்டகரியில் இருப்போம். நம்ம கிளாஸ்லலாம் வந்து எப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து 16 வயசு, நம்மளும் 16 வயசுன்னு தான் இருப்போம். ஆனால் காலேஜில் அப்படி கிடையாது. நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ்னால் 30-40 அப்படி சொல்ல வரல. உங்களோட 2 வருஷம் பெரியவங்களா இருக்கலாம், 3 வருஷம் கூட பெரியவங்களா இருக்கலாம். இல்லை சில பேர் வந்து வேறு காலேஜ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க கூடயும் நீங்கள் வந்து பேசி ஜாலியாக இருங்க. உங்களுக்கு வைப் செட் ஆச்சுன்னா பரவாயில்ல, பெஸ்ட்டு தான். கண்டிப்பாக யாரோ ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்லுவேன். ஒரு குரூப்லேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாவது
ஃப்ரெண்டாவது வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காலேஜ் லைஃப் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டீமில் போய் இன்வால்வ் ஆகி நீங்கள் வந்து லைக் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் உங்களுக்கு ஈஸி. எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து காலேஜ் லைக் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, நான் வந்து லைக் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும், 12th சர்டிஃபிகேட்லாம் ஃபர்ஸ்ட் டே. அப்போவே நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளோ லைக் விஸ்காம் தான் ஜாயின் பண்ணா, நானும் அப்போ தான் ஜாயின் பண்ணேன். ஸோ 2 பேருமே வந்து லைக் நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ அவ கூட நல்லாவே செட் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே காலேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவ கூட தான் அப்படியே சுற்றிட்டு அப்படியே நான் காலேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுன்னா ரொம்ப ஈஸி. அண்ட் பயப்படாதீங்க, ஃப்ரெண்ட்லாம் இருக்க மாட்டாங்களோ நம்மளை தனியாக விட்டுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக யாராச்சும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அண்ட் இன்னொன்று, உங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து சில பேர் நான் சொன்னல லைக் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்களாம் 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஏதாவது படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், நிறைய ஏதாவது தெரியும். நம்மளுக்கு வந்து தெரியலையே நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் 12th முடிச்சுட்டே போகிறோம். புதுசாக காமர்ஸ் குரூப்போ எந்த குரூப்போ முடிச்சுட்டு நம்ம போகிறோம். அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. ஆனால் சில டைம் ரொம்பவே தோணும். ஏன்னா குரூப் ப்ராஜெக்ட் அப்போல்லாம் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அந்த 2-3 பீப்புள் அந்த குரூப்பில் இருப்பாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை நினச்சி ரொம்ப கம்பேர் பண்ணி டவுன் ஆகிக்காது. கம்மிங் டு த மெயின் பார்ட், கல்ச்சுரல்ஸ். ஆமாம், காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, அப்புறம் வேறு என்ன டே, ஃபவுண்டர்ஸ் டே இருக்குமா, அவ்வளோதான். வெள்ளை யூனிஃபார்ம் போட்டு போக வேண்டியதான். ஸோ ஆனால் காலேஜில் அப்படி கிடையாது. காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் தான் ஒரு பெஸ்ட்டு. ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுனா அது காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் தான். லைக் நிறைய ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வேண்டாம் போக வேண்டாம், நான் வந்து ஒரு லூஸுங்க. ஏன்னா நான் வந்து யோசிப்பேன், போகணுமா எதுக்கு அப்படின்லாம் யோசிப்பேன். பட் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன். இப்போ தான் முடித்தேன் நான் காலேஜ், பட் இப்போவே நான் ரிக்ரெட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து உங்கள் லைக் டிஜே போடுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த செமஸ்டரோட ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸுமே அந்த ஒரு டேயில் வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே போவோம். அண்ட் ஈவெண்ட்ஸ் நிறையவே வரும் காலேஜில். லைக் வந்து நான் வந்து கல்ச்சுரல்ஸ்க்கு நான் வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ்லாம் போயிருக்கேன் எங்கள் காலேஜில். இந்த மாதிரி ஆட்ஸ் ஆப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த வேறு என்ன ஆட்ஸ் ஆப், அப்புறம் எல்சிஏ, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ப்ளே, இதெல்லாம் நான் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக நான் காலேஜ் என்ஜாய் பண்ணுதுன்னா அதில் தான். ஸோ ரொம்பவே மெயினாக நான் ஸ்கூலை விட காலேஜில் தான் வந்து நான் வந்து ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இந்த மாதிரிலாம் ஈவெண்ட் இருக்கா அப்படின்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளப். இந்த மாதிரி நிறைய காலேஜில் வந்து நிறைய கிளப் இருக்கும். இந்த மாதிரி RRC கிளப் இருக்கும், அப்புறம் வந்து இந்த என்ஆக்டர்ஸ் கிளப் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிளப்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளப்லாம் வந்து மெயினாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கிளப் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியல, எங்கள் காலேஜ் வந்து 2 கிளப் கம்பல்சரி வந்து லைக் பே பண்ணி ஜாயின் பண்ணணும். அந்த கிளப்பில் வந்து ஈவெண்ட்லாம் வைப்பாங்க. அந்த ஈவெண்ட்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மோஸ்ட்லி நீங்கள் போயிடுங்க. அந்த மாதிரி கிளப் ஈவெண்ட்டுக்குலாம் போயிடுங்க. எப்படின்னா ஆடியன்ஸாக போய் உட்காருது, மோஸ்ட்லி கட் அடிச்சிடலாம். கிளாஸில் வந்து ஒரு ரெப் வச்சுருப்பாங்க அந்த கிளப்போட ஹெட்டு. ஸோ அவங்க வந்து பேர் எழுதிப்பாங்க, அவங்க பேர். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரும், கிரெடிட்ஸ் வரும். அது வந்து உங்கள் டிகிரிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கட் அடிக்கிறது அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் காலேஜில் எத்திராஜ் காலேஜில் வந்து நாங்கள் அவ்வளோவா லைக் வெளில கட் அடிக்க விட்டதில்லை. கரெக்டாக வந்து அந்த டைமிங்க்கு தான் விடுவாங்க. எங்களுக்கு வந்து 11:30 to 4:45. நான் வந்து ஒரு மிட் ஷிஃப்ட், அதான் ஈவினிங் ஷிஃப்ட் மாதிரி தான். அந்த டைமில் வந்து எங்களை நடுவில் எங்கேயோ வெளில விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு கட் அடிச்சதில்லை அவ்வளோவா. மற்ற காலேஜ் பற்றி தெரியல. சில பேர்லாம் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எங்கள் காலேஜில் கட் அடிக்கிறது எனக்கு தெரியல. பெர்மிஷன் ஸ்லிப்லாம் கேட்பாங்க. எங்களுக்குலாம் வாட்ச்மேன் வந்து வாசலே நின்று கூடுமா பெர்மிஷன் கேட்பாங்க. பக்கத்து கல்லில் போய் வாட்டர்மெலன் சாப்பிடணும்னா கூட எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கேட்பாங்க. அது ரொம்பவே எங்களுக்கு கடினமாக இருந்துச்சு. மார்க் மட்டும் இல்லை, காலேஜில் ஸ்கூலில் வந்து லைக் நிறைய பேர் அடிச்சுப்பாங்க மார்க்குக்கு. நான் லைக் எப்படி நம்ம ஃபஸ்ட் ரேங்க்கா, அவள் செகண்ட் ரேங்க்கா, ஓகே அவள் எவ்வளோ மார்க் இவள் எவ்வளோ மார்க்குன்னு இருக்கும். பட் காலேஜில் மோஸ்ட்லி அந்த மைண்ட் செட் வராது. மார்க்கை விட ஸ்கில் தான் டெவலப் பண்ணும் காலேஜில். மோஸ்ட்லி அதான் மெயினாக ஜாபுக்கும் தேவை. இந்த மாதிரி ஸ்கில் தான் டெவலப் பண்ணும். மார்க் அவ்வளோவா பார்க்க மாட்டானுங்க இப்போல்லாம். எங்கள் காலேஜில் எப்படின்னா லைக் நாங்கள் வந்து ஸ்டால்லாம் போடலாம், ஓகேவா. ஸ்டால் போட்டு இந்த மாதிரி நாங்கள் செல் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த சில எப்படி சொல்கிறது, பானிபூரி கடைலாம் போடலாம். நிறைய பேர் போட்டிருக்காங்க. ப்ரௌனி ஷாப்பு, அப்புறம் இந்த ஆக்சசரிஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் லைக் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாராச்சும் எத்திராஜ் காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கீங்கன்னா ஏதாவது டவுட்டு, காலேஜ் டைமிங் தெரியல எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்னா நான் சொல்கிறேன். ஆர் எல்ஸ் வந்து இன்ஸ்டாவில் கூட நான் என் ஐடி கொடுக்குறேன். மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு கேர்ள்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு புது ஒரு உலகத்தோட போகிறீங்க, ஜாலியாக இருக்கும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களோட இன்செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும்ல, லைக் ஸ்கூல் டைமில் ஒரு மாதிரி ரிசர்வாக இருந்ததுன்னா அப்பெல்லாம் இருக்க காலேஜில் ஃப்ரீயாகவே இருக்கலாம். நீங்கள் நான் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நான் ஜாலியாக தான் இருந்தேன் ஸ்கூலில். பட் அந்த மாதிரி காலேஜ் வந்தோடனே எனக்கு நிறையவே ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி கட்ச மாதிரி இருந்தது. ஃபேமிலி இந்த சென்ஸ் எப்படி அச்சுப்போம் எல்லாம் அது தனி தான். பட் எனக்கு வந்து ஒரு எப்படி ஒரு ஷோல்டர் கட்ச மாதிரி இருந்துச்சு. என்னோட ரொம்ப ஒரு டவுனான டைம்லலாம் அவங்க தான் என் கூட இருந்தாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஐ லவ் தம்.
காலேஜ் வந்து ஒரு புது லைஃப் உங்களுக்கு. அண்ட் இந்த காலேஜ் மெமரிஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. காலேஜ் முடிஞ்சோடனே காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக இருக்கும், சே எப்போ தான் லீவ் வரும்னு இருக்கும். பட் நான் சொல்கிறேன், காலேஜ் முடித்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு லைஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் காலேஜ் லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஓகே எனக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி தோணுச்சு. சரி ஓகே, ஏதாவது ஒரு கண்டென்ட் யோசிச்சுட்டு இருந்தேன், இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் போடுறேன். இன்கேஸ் இது ரொம்ப ஒரு மாதிரி வளன்னு போச்சுன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க, பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சும்மா ஓட விட்டுருங்க வீடியோவை, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதான் நான் சொல்ல வரேன், இதுதான் எனக்கு நீங்கள் பண்ண போகிற பெரிய உதவி. ஓகே, அண்ட் ஆல்சோ எனக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் நிறைய கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம்.